ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் வீட்டில் டின்னருக்கு எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அங்கே தாங்க நாங்கள் இருக்கோம். நாங்கள் போகிறதுக்குள்ளே அவங்க சிக்கன் கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கட் பண்ணி எல்லாமே வச்சுட்டாங்க. நாங்கள் சும்மா போய்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரு வேலையும் எங்களுக்கு வைக்கல, எல்லா வேலையும் அவங்க முடிச்சிட்டாங்க. பிரியாணி மட்டும் நாங்கள் போய் தான் ஸ்டார்ட் பண்ணோம். மற்ற எல்லா வேலையும் அவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சிங்க. சைட் பை சைட் பிரியாணி அங்கே ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. அப்படியே ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அப்படியே குடிச்சிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க. இந்த நாளுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும், டின்னருக்கு ஒருத்தவங்க கூப்பிடணும், யாராவது கூப்பிடணும், பிளான் பண்ணுவோன்னு சொல்லி அந்த நாள் அமையவே இல்லை. திடீர்னு ஃப்ரெண்டு தான் வந்து பிளான் பண்ணி எல்லோரையும் வர வச்சாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். பார்த்திங்கன்னா இந்த பூண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெப்பர் ஃப்ரைக்கு லாஸ்ட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா கிரேவி சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் வெந்துருச்சு பாருங்கள். பிரியாணி ரெடியாக போகுது. ரைஸ் போட்டு தம் போட்டுனாக்கா பிரியாணி ரெடி ஆகிடும். பசங்களுக்கு ரைஸும் பக்கத்தில் வச்சாச்சு. ஏன்னா பிரியாணி எல்லோரும் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரச சாதம் கொடுக்கலான்னு சொல்லி ரசமும் வச்சாச்சு. பிறகு 2 நிமிஷம் ஆச்சுனாக்கா தம் போட்டெல்லாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பசங்க பசிக்க ஆரம்பிச்சிச்சு, அழ ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. முன்னாடியே அவங்களுக்கு கொடுத்தா தான் நம்மளால் ரிலாக்ஸாக உட்காந்து பேச முடியும். அவங்க டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், நம்மளால் எந்த வேலையும் பார்க்க முடியாது, பேச முடியாது, டிஸ்டர்ப் ஆகிடும். சரி, அதனால் அவங்களுக்கு பசியை ஃபஸ்ட்டு போக்கணும்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பித்தோம். பிரியாணி தம்மில் இருக்கும்போது சிக்கன் 65க்கு காலையிலவே ஊற வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில். அதை எடுத்து பாத்திரத்தில் வேறு மாற்றி, ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி மாற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பவுலில் மாற்றி பாத்திரத்தில் மாற்றி அப்படி இந்த தம் போட்டு எடுத்து ரெடி பண்ணதுக்கப்புறம் 65 போட்டு கொடுத்தோன்னாக்க பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. தம் போட்டு எடுத்து பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலான்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், எல்லாம் டயர்டாயிட்டாங்க பசியில். அம்மா விளையாடி டயர்டாயிட்டாங்க, பசி எடுத்துக்கிச்சு அவங்களுக்கு. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னே டிவி போட்டு கொடுத்தா பாட்டு போட்டு ஒரே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு நாள் அமைஞ்சுது. ரொம்ப நாள் பிளான் பண்ணி தான் இந்த நாள் அமைஞ்சுது. டக்குன்னு யாராலையும் வர முடியல. நல்லா இருந்துச்சுங்க, ஜாலியாக இருந்துச்சு. பேசிக்கிட்டே எல்லோரும் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக உனக்கு என்ன வேணும் பார்த்து சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்